பர்மிஷன் கேட்டு தான் போடுறோம். இப்போ என்ன வந்து செருப்பால் அடிங்கன்னு சொல்லி நான் சொல்றேன், என்னோட பர்மிஷன் தான். இப்போ அந்த இடத்துல நீங்க என்ன செருப்பால் அடிக்க முடியுமா? இல்ல நான் 2 தடவை கேட்பேன், 3 தடவை கூட கேட்கலாம், 4 தடவை கேட்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கும்ல. ஆமா கண்டிப்பா. சரி, நம்ம அவரே நமக்கு பர்மிஷன் கொடுத்தாலுமே நம்ம அவங்களை அடிக்க கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஏன் அதை பண்ணல? அதான் ப்ரோ, அது நீங்க இப்ப சொல்ற டாபிக் வேற, இந்த டாபிக் ஒருவேளை இதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு ஃபேமுக்காக பண்றாரோ இல்ல மணிக்காக பண்றாரோ அப்படின்னு ஒரு தாட் வரும்ல எல்லாருக்கும். எல்லாருமே எல்லா விஷயமும் மணிக்காகவும் ஃப்ரேமுக்காக தான் ப்ரோ பண்றாங்க. அது ரெண்டாவது. அதுதான் கேட்கறேன், மணிக்காக ஃபேமுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஏன்னா நம்ம இந்த பிசினஸ் பண்றதே நம்ம எதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு எதுக்கு பிசினஸ் பண்றோம், அதுல இருந்து நமக்கு லாபம் வரணும்னு தான் பிசினஸ் பண்றோம். அதுல நம்ம ஃபீல்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து சோசியல் மீடியா அண்ட் மார்க்கெட்டிங் தான் நம்ம பிசினஸ்க்கான இது. ஏன்னா நம்மகிட்ட வாக்கபிள் கிளைண்ட்ஸ் கிடையாது, வரவங்க எல்லாமே சோசியல் மீடியா பார்த்து தான் வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா அதை எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாதான் அதை பார்த்துட்டு நம்மகிட்ட வருவாங்க. கடவுளும் அந்த இடத்துல போட்டது தான் தப்புன்னு மற்றவங்க இவ்வளவு பேர் சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் பார்த்து பண்ணணுங்கிறத நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா யோசிச்சு பண்ணணும்.